ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவிண்ணகரிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான குறித்து ஒப்பில்லாதவன், எண்ணப்பன், மணியப்பன், மூத்தப்பன், பொன்னப்பன் என்று மங்களாசாசனம் செய்தார். அதையே அந்த பொருளையே கொண்டு வேதாச்சாரிய பட்டர் ஷமா சோடசி சோஸ்திரத்துல சுவாமி ரங்கநாதனை குறித்து இங்கே அழகாக சொல்றார். ஒப்பில்லாத எம்பெருமானே, துவக்ஷாந்திஹி கலு ரங்கராஜ மகதீஹி தஸ்யாக புனஸ்தோஷனே பர்யாப்தம் ந சமஸ்த சேதன கிருத்தம் பாபம் ததோ மாமகம். தன்னொப்பார் இல்லாததான எம்பெருமானே, தன்னொப்பார் இல்லா அப்பன் அப்படின்னு ஒருவரையும் நின்னொப்பார் இல்லா என்னப்பா என்று சொல்றது எதனாலேன்னு கேட்டா, உம்முடைய காருண்யத்துக்கு ஒருவரை ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. எதனால இந்த காருண்யத்தை எடுத்து சொல்றாருன்னா, பாபங்களுக்கு கொள்கலனா இருக்கக்கூடியவன். உன்னுடைய பொறுமை குணம் ஷமைய சொல்றார். ஷமா தயா அப்படின்னு சொல்றோமே, காருண்யம். உன்னுடைய பொறுமை குணத்துக்கு மிகவும் பெருவயறு உடையது. அதுக்கு எல்லையே சொல்ல முடியாது. அந்த பெரிய வயிறுன்னு சொல்றோம். இந்த பொறுமை குணம் அப்படிங்கிறது ஷமைக்கு பெரிய வயிறுன்னு சொல்றோமே, அதுக்கு உணவு கொடுக்கறது போல இருக்கு அடியனுடைய பாவங்கள். அடியன் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கே, லோகத்தில் இருக்கக்கூடிய சேத்தனர்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் கூட செய்ய முடியாததான அளவு பாவங்கள் அடியேன் செய்திருக்கேன். அப்படி நான் ஒரு செய்த பாவம் எந்த மூலைக்கு அப்படின்னு நினைத்து நீ என்னை உபேட்சிக்கலாகாது. இவன் செய்த பாவத்துக்கு போய் நாம் இவனை அனுகிரகம் பண்றதா அப்படின்னு தேவரீர் உபேட்சிக்கலாகாது. ஏன்னா என்னோடு ஒத்த பாபிஷ்டனானவன், என்னோடு ஒத்திருக்கக்கூடிய பாபிஷ்டனானவன் தேரமாட்டான். இப்போது இதனே கிடைத்த விதனை நீ உபேட்சிக்க வேண்டாம், நீ என்னை அனுகிரகம் பண்ண வேண்டும். இந்த பாப்பியையும் நீ அனுகிரகம் பண்ணினால்னு சொன்னா உமக்குத்தானே, உம்முடைய குணத்துக்குத்தானே சீர்மை. உம்முடைய பொறுமை குணம் என்கின்ற பெருவயருக்கு திருப்தி செய்யும்படியான உணவு கிடைத்தது போல என்ன ஆகின்றது அப்படின்னு காருண்யமான சௌந்தர்யாதிகளிலே குணத்தினுடைய பூர்த்தியை சொல்றதா, வடிவழகினுடைய பூர்த்தியை சொல்றதா, இப்படி எல்லாவற்றிலுமே ஒப்பற்றவராக பேர் படைத்திருக்கக்கூடியவன் நீ. உமக்கு ஒப்புன்னே சொல்ல முடியாது. அதுபோலதான் பாவங்களை செய்திருக்கக்கூடிய எனக்கு ஒப்புன்னு யாருமே சொல்ல முடியாது. அடியேனும் பாவிகளிலே ஒப்பற்றவன் அப்படின்னு பேர் பெற்றிருக்கிறேன். தேவரீர் சௌந்தரிய காருண்யாதிகளிலே ஒப்பற்றவர் அப்படின்னு பேர் பெற்றிருக்கிறீர். நானோ பாவத்தை செய்து செய்து என்ன போல ஒப்பற்றவன் ஒப்புடையவன் அப்படின்னு ஒருத்தரை சொல்ல முடியாது. அதனாலே ஒப்பற்றவன் பேர் பெற்றிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணினால்தான் தேவரீரனுடைய க்ஷமை என்கின்ற பெரிய வயிறு ஆற உண்டு கழிக்க முடியும். என்னுடைய ஒருத்தனுடைய பாவத்தை நீர் ஏற்றுக்கொண்டால்தான். உலகத்தில் உள்ள மற்ற எல்லாருடைய பாபங்களையும் ஏகதேசமாக சேர்த்தாலும் கூட அடியனுடைய பாபங்களை அப்படி நினைக்க முடியாது. நான் ஒருவன் தவிர மற்ற அத்தனை சேத்தனர்களினுடைய பாபங்களை ஏற்றுக்கொண்டாலும் உம்முடைய பொறுமை என்கின்ற பெரிய வயிறுக்கு அது உணவு ஆகாது. சமஸ்த சேத்தனர்களினுடைய அவர்கள் செய்த பாபங்கள் எல்லாம் தேவரீனுடைய க்ஷமைக்கு ஒரு துத்து, ஒரு தூசி. அந்த க்ஷமைக்கு சீர்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யறதுன்னா ஒரு துத்தாகிவிடும். அதனாலே அடியேன் பாபிகளில் விலக்ஷணன், பாபியானவன் அதிலே விலக்ஷணன். ஏன்னா என்ன போல பாவம் செய்தவர் ஒருத்தரும் கிடையாது. அவ்வளவு பாவங்கள் செய்து வைத்திருக்கேன். எத்தனை காலமோ, எத்தனை யோனியோ, எந்த விதமான செயல்களோ, எத்தனை அபச்சாரங்களோ, பகவத அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அப்படி எத்தனை செய்தேனோ, தெரிந்து செய்தேனோ, தெரியாமல் செய்தேனோ, இப்படி செய்து வைத்திருக்கிறேன். அதனாலே அடியேன் செய்த பாபத்துக்கு மற்றொருவர் செய்த பாபம் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. விலட்சணமான பாவங்கள், அதுவும் அனாதியா செய்து வைத்திருக்கேன், அளவிட்டே சொல்ல முடியாது. அப்படி என்னுடைய பாவங்களை கொண்டுதான் தேவரீனுடைய க்ஷமை வயிறு நிரப்புவதற்கு தகுந்ததாக இருக்கும் அப்படின்னு இதேதான் தயா சதகத்துல சுவாமி தேசிகர் மயி திஷ்டதி துஷ்கிருத்தாம் பிரதானே அப்படிங்கிற அந்த அர்த்தத்தையும் இங்கேயே சொல்றார். அதே அர்த்தத்தை தான் இங்கே காட்டுகின்றாராக. துவக்ஷாந்திஹி கலு ரங்கராஜ மகதீஹி தஸ்யாக புனஸ்தோஷனே
பரியாப்தம் ந சமஸ்த சேத்தன கிருத்தம். மற்ற அத்தனை சமஸ்த சேத்தனர்களுடைய பாபங்களை சேர்த்து கொண்டாலும் கூட அடியேன் செய்த பாபத்துக்கு ஈடாகாது. லட்சியம் நேத்தின மோக்தும் அர்ஹசியத்தக குத்ராபி துல்லியோ மயா. அதனாலே தேவரீர் அடியேனை ஏத்துக்கொண்டு க்ஷமித்தருளி அடியேனுடைய பாவங்களிலிருந்து விடுபடும்படிக்கு தேவரீர் விசேஷ கடாட்சம் செய்தருள வேண்டியது. எதற்காக எதற்காக அப்படி செய்ய வேண்டும்னு கேட்டா, உம்முடைய பொறுமை குணத்துக்கு எல்லை சொல்ல முடியாது. ஒப்பற்றவரா இருக்கீர் தேவரீர். அப்படி அதுக்கு திருப்தி அடையும்படிக்கு செய்ய வேண்டும் அப்படின்னா அடியேனுடைய பாவங்கள் தான் அதற்கு திருப்தி செய்ய முடியும். அதனால நிச்சயமா அடியேனைத்தான் கடாட்சிக்க வேண்டும். வேற ஒருவரை கடாட்சித்தால் அது திருப்தி அடையாதுங்கிறதுனால அந்த குணத்துக்கு சீர்மையினால சொல்றேன் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து சொல்றார். எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் பூர்வர்கள் நமக்கு காட்டியது. நமக்கு சொல்றது போலேயே அமைந்திருக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும். எம்பெருமான் இடத்துல இந்த ஸ்லோகங்களை சொல்லி நாம் பிரார்த்திப்பதுதான் நாமும் செய்ய முடிந்த காரியமாக இருக்கும் அப்படின்னு இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.